இந்த கொஸ்டின்ல வந்து நாங்க ரிவிஷன் 6வது கொஸ்டினை பார்ப்போம். இதை வந்து ஒரு சமன்பாடுகளை வந்து நாங்க ரிவைஸ் பண்ணி கொள்ளக்கூடிய கொஸ்டின் தான் பார்க்கிறோம். 60 dB ஒளிச்செறிவு மட்டத்தை உடைய ஒளி கருவியினால் 20 சென்டிமீட்டர் கணம் பரப்பளவுடைய 5 சென்டிமீட்டர் வர்க்கம் கணம் இல்லை வர்க்கம் பரப்பளவுடைய 5 செகண்டுக்கு வெளியிடப்படும் சக்தியின் அளவு. இது வந்து அதாவது கொழும்பு ராஜகிய கொலிஜில கொலிஜ் பேப்பர்ல வந்து ஒரு கேள்வி உண்டு. அதை இங்க சிங்களத்துல டிரான்ஸ்லேட் பண்ணப்பட கேள்வி. சரி, முதலாவது எங்களுக்கு என்ன தேவைன்னா வெளியிடப்படும் சக்தியின் அளவு என்று சொல்றாங்க 20 சென்டிமீட்டர் கணம் சொன்னாங்க 5 செகண்டுக்கு. எங்களுக்கு ஒளிச்செறிவு மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஒளிச்செறிவு எவ்வளவுன்னு தெரியல. ஒளிச்செறிவு தந்திருந்தா நாங்க இது ஒளிச்செறிவு என்னன்னு சொன்னாங்கன்னா எவ்வளவு சக்தி வெளியிடப்படுது, எவ்வளவு பரப்புக்குள்ளால போகுதுன்ற அடிப்படையை வச்சுக்கொண்டு நேரம் நாங்க விடைக்கு வந்திருக்கலாம். நாங்க ஐய கண்டுபிடிச்சோம்னு சொன்னா ஈய கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளவு சக்தி வெளியிடப்படுது. ஐயக்கான்றதுக்கு வளமையா எங்கள்ட்ட ஒரு சமன்பாடு இருக்குது. பீட்டா ஒளிச்செறிவு மட்டம் 10 log இன்டு நாங்க போடுறது I0 ஒரு விஷயத்த போடுவோம். அப்ப இதை சொல்றது கேழ்தகவு ஒளிச்செறிவு அளவு. இது கேழ்தகவு ஒளிச்செறிவு தான் I0 கேழ்தகவு கேழ்தகவு நுழைவாய் என்று சொல்லுவாங்க. நுழைவாயினுடைய ஒளிச்செறிவு. I என்றது என்ன? தரப்பட்ட ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு சரி. இப்ப இந்த அடிப்படையில நாங்க இந்த பீட்டா ஒளிச்செறிவு மட்டத்தை நாங்க என்ன செய்யணும்? ஒளிச்செறிவுக்கு கொண்டு வரோம். ஒளிச்செறிவு மட்டத்தை நாங்க ஒளிச்செறிவுக்கு கொண்டு வரோம். அதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சது கேழ்தகவு ஒளிச்செறிவு எவ்வளவு இருக்குன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும் 10⁻12 வெக்ஸ் மீட்டர் -2 நாங்க சொல்லுவோம். அதாவது ஒரு செகண்டுக்கு செகண்ட் -12 வெக்ஸனும் எழுதிட்டோம். ஜூல் செகண்ட் -1 வெக்ஸ் மீட்டர் -2 தெரியும். அந்த அடிப்படையில இது பீட்டா எங்களுக்கு தெரியும் 60 தந்திருக்கிறாங்க. இது 10 logல எடுத்தோம்னா I/10⁻12 வரும். இதை நாங்க 10 இதை சுருக்கணும் சொன்னா 6 வரப்போகுது. 6 வந்து என்ன வரும்? லொகிண்ட I/10⁻12 இது 10 log தானே எங்களுக்கு. இது 10 இருக்குத்தான். இது வந்து எவ்வளவாம்? 6. சுட்டி என்ன எங்களுக்கு தெரியும். இத 16 என்னென்னு எடுப்போம்? இதுக்கு சமனா எடுப்போம். அப்ப I/கீழ் எவ்வளவு? 10⁻12 வரும். இப்ப 2 இங்க போனா பெருக்கப்படும் போது சுட்டி என்ன கூட்டுப்படும். கூட்டுப்படும் போது எங்களுக்கு என்ன வரப்போகுது? எங்களுக்கு I வந்து 10⁻6 வெக்ஸ் மீட்டர் -2 கிடைக்கும். அப்ப இங்க இந்த ஐக்கு பதிலா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா 10⁻6 சமன் ஈதான் கேள்வி எங்களுக்கு 20 தர 10⁻4 என்ன நான் மீட்டர் ஆக்குறேன். இதை அதுக்காக 10⁻4 போடுறேன். அதுக்கப்புறம் இஞ்சால 5 செகண்ட் நான் இங்க தந்திருக்காங்க 5 செகண்ட் போடுறேன். அப்ப இதை பெருக்கணும்னா 10⁻10 இது 100 வரப்போகுது. 100 பார்த்தா 18. அப்ப ஈ வந்து எவ்வளவா இருக்கும்? இது அதாவது 1 தர 10⁻8 ஜூலாக இருக்கும். 8 ஜூலாக இருக்கும். அப்ப இவ்வளவு சக்தி தான் எங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த இவ்வளவு சிறிய பகுதிக்குள்ளால வரக்கூடிய அளவாக இருக்கும்.
8 ஜூல். சரி.